வணக்கம். அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் ராஜினாமா செய்து உறுப்பினர் பதவியை ராஜினாமா செய்து தாவேகாவில் இணையிறது சம்மந்தமாக நம்ம பேசியிருந்தோம். நேற்றைக்கு ஏற்கனவே ஒரு காணொளியில் பார்த்தோம். அதில் குறிப்பாக கொறடாவில் வந்து மனசாட்சிப்படி வாக்களிங்க அப்படின்னு கட்சி தலைமை சொல்லியிருந்தால் என்ன மாதிரி நடந்திருக்கும், ஏன் அவங்க அப்படி சொல்லலை அப்படிங்கிறத மேலோட்டமாக பார்த்தோம். இப்போ நம்ம வந்து பார்க்குறோம், சில நபர்கள் ராஜினாமா செய்து தாவேகாவில் இணைகிறாங்க, சிலர் விலகலை. இப்போ இதில் ஒரு விஷயம் பல கோணங்கள் இருக்குது. அதில் ஒன்று ரெண்டு விஷயத்தை முன்வைக்கிறேன். இப்போது தாவேகா அரசுக்கு ஆதரவாக வாக்களித்த போது எடப்பாடி பழனிசாமி அந்த நிலைப்பாட்டை ஏற்கலை. அப்போ அதற்கு பிறகு கட்சி தலைமை பழனிசாமி அவர்கள் சில நடவடிக்கைகள் எடுக்கிறாங்க. கட்சி பதவிகளிலிருந்து கட்சி பொறுப்பிலிருந்து சிலரை விலக்குறாங்க. அப்படி விலக்கும் பொழுது கட்சிக்குள்ளே அது இந்த தாவேகாவுக்கு ஆதரவாக வாக்களித்தவங்களுக்கு ஏற்கனவே கருத்து பிளவு இருந்தது. இப்போ ஆதரவு தெரிவித்த பிறகு, பெரும்பான்மை வாக்கெடுப்பில் தாவேகாவுக்கு ஆதரவு தெரிவித்த பிறகு இன்னும் ஒரு மோதல் போக்கு. எப்போ தலைமை வந்து கட்சிக்குள்ளே நடவடிக்கை எடுத்தாரோ அது எதை சுட்டி காட்டுது இந்த நபர்களுக்கு அப்படின்னா, என் தலைமை ஏற்று வரீங்கன்னா வாங்க அப்படிங்கும்போது இவங்க என்ன நினைக்கலாம், அப்போது கருத்து பிளவோடு இது முடியலை, இங்கே ஒரு மோதல் போக்கு உருவாயிடுச்சு. இதற்கு பிறகு நம்ம கலந்து பேசி முடிவெடுக்க முடியாது, நீங்கள் சொல்கிறது தான் ஏற்றுக்கணும் அப்படின்னா அது நமக்கு சுயமரியாதை அடிப்படையில் ஒத்து வராது என்று சிலர் நினைக்கலாம். அப்படி அவங்க நினைக்கும் போது என்ன யோசிக்கலான்னா, ஏற்கனவே கட்சிக்கு பெரிய செல்வாக்கு இன்றைக்கு இருக்கிற சூழலில் இல்லை. அப்போ நமக்கு இங்கே ஒரு மோதல் போக்கு உருவாயிடுச்சு. நமக்கு வந்து தாவேகாவில் விஜயோடு இணைந்து பணியாற்றுவதில் நமக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்போது ஒரு ரிஸ்க் எடுப்போம், ராஜினாமா செய்வோம். தாவேகா சார்பில் இடைத்தேர்தலில் நின்று ஜெயிக்கலாம். பொதுவாக இடைத்தேர்தல்னாலே ஆளுங்கட்சி ஜெயிக்கணும்னு ஒரு கூட்டு இருக்குது. அலை அரசியல் வேறு இப்போ நடந்திருக்கு, அலை வீச்சு பயங்கரமாக இருக்குது. நிச்சயமாக நாம் ஜெயிப்போம்னு சொல்லி ஒரு ரிஸ்க் எடுத்து அவங்களில் சிலர் இங்கே வந்திருக்கலாம். இப்போ சிலர் ஏன் வரலை அப்படின்னா, ஒரு சிலர் அவங்க வந்து ரொம்ப நாட்களாக அதிமுகவில் நீண்ட நாட்களாக உறுப்பினராக இருக்கலாம். அவங்க வந்து இப்போது அதிமுகவிலிருந்து வந்து அந்த செங்கோட்டையன் அவர்களைப் போல் ஒரு ஃப்ளெக்சிபிளாக வெர்சடைலான பர்சனாலிட்டியாக இருக்கிறோன்னு ஒரு நம்பிக்கை அவங்களுக்கு இல்லாமல் இருக்கலாம். தாவேகாவில் இந்த தலைமைக்கு கட்டுப்பட்டு செயல்படுறதும் ஒரு சவால் அவங்க நினைக்கலாம். அவங்க என்ன நினைக்கலாம், நமக்கு எடப்பாடி பழனிசாமி கூடவே வேலை செய்யலாம்னு நினைக்கலாம். இல்லை அவங்க என்ன நினைக்கலாம், நாம் புதுசாக இன்னொரு கட்சி ஆரம்பித்து செயல்படுறது தான் சரியாக இருக்கும். ஏற்கனவே அதிமுக திருமதி ஜெயலலிதா அவர்களுடைய மறைவுக்கு பிறகு பல்வேறு பகுதிகளாக பிரிந்திருப்பதை நம்ம பார்க்குறோம். தலைமையிலையும் சரி, பல்வேறு விதங்கள்லையும் சரி. இப்போ இன்னும் அடுத்து இது எப்படி போகுது அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். எப்படி இவங்க இந்த பிரச்சனைகள்லாம் சரி செய்கிறாங்க அதிமுகவுக்குள்ளங்கிறதையும் நாம் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.